வெல்கம் டு அமிர்தம் சமையல். இன்னைக்கு அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்வது மிக மிக சுலபம். 10லிருந்து 15 நிமிடத்துக்குள்ள இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சி அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வர்ற ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான். விசேஷ நிகழ்ச்சிக்கான ஸ்பெஷலான கேசரி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கேசரி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் கனமாக இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேசரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம். ஸோ 1 கப் ரவைக்கு 150 ml எண்ணெய் தேவை. நான் இதில் 125 ml ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறேன். மீதம் உள்ள 25 ml கீ லாஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதை 2லிருந்து 3 நிமிஷம் வரையா இது அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு நம்மளோட ரவையை இதில் சேர்த்துடலாம். நான் 1 கப் ரவை 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இப்போ ரவையை நல்லா 5லிருந்து 6 நிமிஷம் வரையா நல்லா அப்படியே வறுக்கணும். ரவை பொன்னிறமாக வரணும், அது வரையா வறுக்கணும் நல்லா. நம்ம ஊற்றின ஆயில் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆயில் வெளியில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஆயில் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா லாஸ்ட்டு கேசரி நம்ம கேசரி டேஸ்ட்டாக வராது. ஸோ இப்போ மிதமான சூடில் ரவையை வறுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே இந்த அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கோம், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியை இதில் பாயில் பண்ணிடலாம். இது இங்கிட்டு கொதிச்சுட்டு இருக்கு. ரவை நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இதுக்கு வாசனையை கூட்டுறதுக்காக 7 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி வச்சாச்சு. அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். ரவையோட சேர்த்து கிளறுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம ரவையோ கலர் மாறிடுச்சு. லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேசரிக்கு தேவையான கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் பவுடர் வேணாம் அப்படின்னாக்க குங்குமப்பூவை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட கலந்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு லெமன் எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொதிச்சு வச்சுருக்கோமா, அதை எடுத்து இந்த ரவையில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த தண்ணி ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது, நம்மளோட ரவையும் ஹீட்டாக இருக்குது. ஒரு கார்னர்லேருந்து ஊற்றுங்க, இல்லைனாக்கா இது பபிள்ஸாக வரும், மேலே தெரிக்கும். நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால் கட்டி வரவே வராது இதில். ஸோ கேசரி செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். மிதமான தீயில வைங்க. தீயை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னாக்க பபிள்ஸ் தெரிக்கும், உங்கள் மேலே தெரிக்கும். இதை இப்போ ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரையா நல்லா கிளறிக்கோங்க மிதமான தீயில. நம்மளோட ரவை வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் வெளியில் வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஃபைனலில் கேசரி எப்படி உதிரியாக இருக்கணுமோ அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சுகரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் 1 கப் ரவைக்கு 1.25 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 200 கிராம் ரவைக்கு 400 கிராம் சுகர் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை நல்லா கிளறிட்டே இருங்க. நம்ம சுகர் போட்டிருக்கோம். சுகர் போட்டதுக்கப்புறமேட்டு கிண்டுறதை விட்டுறக்கூடாது, இல்லைன்னா ஜவு முட்டாய் மாதிரி ஆகிடும் நம்மளோட கேசரி. இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி எதுவும் விழாது. கட்டி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அது சரியாயிடும். பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லை. நம்மளோட சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. மிதமான தீயில வச்சு
கிண்டிக்கிட்டே இருங்க. இது கேசரி மாதிரி வர்ற வரையா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து 4லேருந்து 5 நிமிஷம் வரையா இதை கிளறிக்கிட்டே இருங்க. மிதமான தீயில வச்சு கிளறணும். கிண்டுறதை விட்டுறாதீங்க, கேசரி நல்லா இருக்காது. இப்படி சுற்றி சுற்றி எடுத்து விட்டு கிண்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் கிண்டி இன்னும் இதை தொடர்ந்து இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ மேலே 2 நிமிஷம் இப்போ கிண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கேசரி இன்னும் 1 நிமிஷத்தில் வந்துடும். கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், அல்வா மாதிரி வருது, ஒட்டவே ஒட்டாமல் வருது. பாருங்கள் நம்மளோட கேசரி. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து இப்போ லாஸ்ட்டாக வர்ற வரையா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதோட லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ். அது வரையா நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும், ஒட்டவே கூடாது பாத்திரத்தில். இதுதான் நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்திருக்கு லைட்டாக. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கீ வந்து சேர்க்க போகிறோம். இதில் வந்து 3 ஸ்பூன் கீ சேர்க்க போகிறேன் நான். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர்ற வரையா வதக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நம்மளோட முந்திரி பருப்பு வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ இந்த இதை எடுத்து நம்மளோட கேசரியில் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். நம்ம கேசரியில் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த கீ வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஆட் பண்ணிங்கன்னா கீயோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும், எண்ணெயோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு கீயை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் செப்பரேட்டாக. நம்மளோட கேசரி தயாராகிடுச்சு. நம்மளோட சுவையான கேசரி தயாராகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேசரி வந்து ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் கையால் எடுத்தாலும் சரி, பாத்திரத்துலையும் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அமிர்தம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.